லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காமராஜர் அவர்களின் உறவுமுறை பேத்தி மயூரி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு, 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எல்லோருமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த ஈரோடு கிழக்கு? இது போன்ற ஒரு ஆட்சி தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகளிருக்கு ஒரு இலவச பஸ் ஆகட்டும், மாதம் 1000 ரூபாய் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, இதை எப்படி நம்ம அடித்து உடைக்க முடியும்? அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு நம்ம சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இவங்க இதெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வரக்கூடிய துரதிருஷ்டவசமாக 2வது முறையாக இந்த ஈரோடு கிழக்கில் வரப்போகின்ற தேர்தலுக்கு மக்கள் என்ன பாடம் சொல்ல போகிறாங்க? ஆளும் கட்சியை பார்க்குறாங்க. இவர்கள் தான் இனிமேல் என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டு முதல்ல எடப்பாடியார் எலெக்ஷனில் நிற்கிறாரான்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த எலெக்ஷனில் நமக்கு ஏதாவது ஒரு சரிவு ஏற்பட்டுருச்சுன்னா அது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அது மிகப்பெரிய பின்னடைவை நமக்கு ஏற்படுத்தும் என்பது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால் எல்லாரும் அந்த தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் முதல்ல அண்ணாமலை ஆகட்டும், நம்மளுடைய எடப்பாடியார் ஆகட்டும், இவர்கள் எல்லாம் முதலில் இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது இது சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். திமுகவுக்கு இந்த தேர்தல் எப்படி இருக்கும்? ஏன்னா மக்கள் கொஞ்சம் திமுக மீது அதிருப்தியில் இருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க, அங்கங்கே போராட்டம் நடக்குது, எதிர்க்கட்சிக்கு ஒரு சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாக்குறாங்க. ஆனால் இந்த தேர்தல் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும்னு சொல்கிறாங்களா? அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சவாலாக இருக்காது. அது ரொம்ப எளிமையாகவே அவங்க அதை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இவங்க குற்றச்சாட்டுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு போராடுறாங்க. ஆனால் அவங்க தன்னுடைய சாதனை பட்டியலை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட சொல்லி இது எங்களுடைய சாதனைகள், இதை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் உங்களுக்கு என்ன பண்ண தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க மக்கள்கிட்ட சொல்லி மிக எளிதாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய உண்டு. எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்க. அதிமுகவும் சரி, தேமுதிக, பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராடுறாங்க. ஒருவேளை திமுகவுக்கு எதிராக இந்த அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து ஈரோடு கிழக்கு தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? முடிவு எடுக்கலாம். அதான் நான் சொன்னேன்ல, இது அப்படியே மதில் மேல் பூனை மாதிரி தான். இதில் எந்த சரிவு ஏற்பட்டாலும் அந்தந்த கட்சிக்கு ஒரு மக்களின் மீது ஒரு அதிருப்தியும் ஒரு கெட்ட பேரும் நிச்சயமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால அவர்கள் ஓர் அணியாக இணைந்தெல்லாம் இப்போ போராடுவாங்களா, இல்லை தனித்தனியாக நின்று அவங்க இந்த தேர்தலை எதிர்கொள்வார்களா அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். வெளியில் ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கணும், நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றா சேர்ந்து ஒரு தேர்தலை இவங்க ஒருத்தருடைய தலைமைக்கு கீழே இவங்க அதை சந்திப்பாங்களா, இல்லை தனித்தனியாக நின்று நம்மளுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா எல்லாரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தான் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்காங்க. இதில் யார் யாரோட கூட்டணி அமைக்கிறதுன்றது கூட ரொம்ப ஜாக்கிரதையாக அது கிட்ட நெருக்கத்தில் வரும்போது தான் அது முடிவு செய்யப்படும். இப்போவே அவங்க ஒரு கூட்டணி வச்சு அதில் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வருகின்ற தேர்தலிலும் அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். தாவேகா கட்சி, விஜயுடைய கட்சி இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தொடர்ந்து இந்த அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துட்டு வராரு. கடந்த முறையே தேர்தலில் நிற்பாருன்னு பார்த்தாங்க, நாடாளுமன்ற தேர்தலை தவிர்த்துட்டாரு. இப்போ கரெக்டாக அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்திருக்குது. இந்த முறையும் அவர் தவிர்த்தாருன்னா அவர் மீதான ஒரு நெகட்டிவ் இமேஜ் வரும். அதனால் இந்த தேர்தலில் நிற்கணும் அப்படின்னு நினைப்பாருன்னு ஒரு கருத்து இருக்குது. அவர் நிற்பாரா தேர்தலில்? இல்லை, அவரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை தான் எதிர்கொண்டு தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறார். இன்னொன்று நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, அவர் தன்னுடைய கட்சிக்கான அடிப்படை உறுப்பினர்களுக்கு அதுக்கப்புறம் மேலே இருக்க ஒரு மாவட்ட செயலாளரோ அது மாதிரி எந்த பிரதிநிதிகளையும் அவர் இன்னும் போடவே இல்லை. அப்படி இருக்கும்போது தேர்தலை எதிர்கொள்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக அது முடிஞ்சிடும். அவருடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இப்போ அவர் வரக்கூடிய படத்தில் தான் இருக்குது. அவர் இன்னும் அதை முடிச்சுட்டு தான் அடுத்த கட்ட தேர்தலுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் இவ்வளோ சீக்கிரத்தில் கலந்து, அதுவும் ஆளும் கட்சியை எதிர்த்து நம்ம இப்போ போட்டியிட்டு இதில் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய அரசியலினுடைய ஃப்யூச்சருக்கே அது ஒரு பாதகமாக அமையும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். இல்லாட்டி இப்போவே அவர் கட்சியினுடைய என்னென்ன பொறுப்புகளுக்கு ஆட்களை நியமித்திருக்கலாம், அவர்களுக்கு வேலைகளை கொடுத்து அதெல்லாம் பார்க்க வச்சுருந்துருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாரையும் அப்படியே அமைதியாக இருக்க வச்சு தான் இருக்கார். அதுக்கு மேலே அவர் யாரையும் எதையும் நியமிக்கலை. இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. அப்படின்னும் போது நம்ம அப்போ இதுதான் முக்கியமாக நினைக்கிறார் போல இருக்குது அப்படின்னு நமக்கு என்ன தோணுது. அவர் இன்னும் முழு நேர அரசியல்வாதியாக இன்னும் களத்துக்கு அவர் வரவே இல்லை.
நீங்கள் தள்ளி இருந்து தான் ஒரு அறிக்கை கொடுக்குறாரே தவிர எந்த இடத்துக்கும் வந்து இப்போ இந்த புயல் பாதிக்கப்பட்டது, இந்த மழையில் எதுக்குமே வந்து அவர் நேரடியாக தன்னுடைய பங்களிப்பை வந்து இன்னும் அவர் செலுத்தலை. இன்னும் அவர் முழு நேர அரசியல்வாதியாக ஆகலைன்னு தான் நினைக்கிறோம். தமிழகத்தில் ஒரு எமர்ஜென்சி சூழல் இருக்குது, அதாவது ஒரு அடக்குமுறை அரசு தான் அங்கே நடக்குதுன்னு சொல்லி ஆளுநர் அவர்கள் தொடர்ச்சியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஒரு நாட்டுப்பற்று கூட பாட முடியாத அளவுக்கு தான் தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்குது அப்படிங்கிறாரு. நேரலையை துண்டிக்கிறாங்க, அதனால் ஒரு எமர்ஜென்சி சூழல் இருக்குதுன்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இன்னொரு புறம் திமுக ஆளுநருடைய பதவி காலமே முடிஞ்சு போச்சு, ஆனாலும் அவர் இந்த பதவியில் நீட்டிச்சு கொண்டே இருக்கிறாரு. தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமதிக்கிறாரு, தேசிய கீதத்தை அவர் தான் அவமதிச்சுட்டு அது பாடும் முறை இருக்காமல் செஞ்சுட்டாருன்னு சொல்லி ஆளுநருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இன்றைக்கி நடத்தியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி இருக்கா? இப்போ ஒரு மாநிலத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்தந்த மாநிலத்துக்கு ஒரு மாதிரி வழிமுறைகளை பின்பற்றி அந்த நம்மளுடைய தேசிய கீதம் பாடப்படுவதோ, அவர்களுடைய மாநிலத்திற்கான ஒரு வாழ்த்து பாடலை பாடுவது என்பதோ அது வந்து அவர்கள் ஒரு மரபை பின்பற்றுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டாண்டு காலமாக முதலில் வந்து எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அது ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சியிலேருந்து தொடங்கி ஒரு சட்டமன்றம் வரைக்குமே முதலில் பாடப்படுவது தமிழ்த்தாய் வாழ்த்து தான் நம்ம பாடுவோம். அது பாடி முடிக்கும் போது தான் நம்ம தேசிய கீதத்தை பாடி முடிக்கிறது தான் இங்கே உள்ள மரபு. அது அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தும் கூட வேண்டுமென்றே இதை நம்ம வந்து நிராகரிக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் ஒரு பிளான் பண்ணி இது இப்படி பாடாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ ஒரு காரணங்களால் அவர் அதை வெளிநடப்பு செய்கிறார். இங்கே வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வந்து தமிழகத்திற்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆளுநர் வந்து மத்திய அமைச்சகத்திடம் வந்து பேசி அவர் நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னும் நிறைய வேலைகள் பாக்கி இருக்கிற நேரத்தில் இது ஒன்றுமே ஒரு எதுக்குமே வந்து ஒரு முக்கியம் இல்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு போராடுவதும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நகைப்புக்குரியதாக தான் இருக்குது. இங்கே என்ன மாதிரி வந்து ஒரு அவசர நிலை படுத்துகிற அளவுக்கு இங்கே அந்த மாதிரி எதுவுமே வந்து இங்கே ஒரு அப்படி ஒன்று எதுவும் நடந்துடலை. அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் எதுவும் இங்கே நடக்கலை. சொல்லப்போனால் 10 ஆண்டு காலத்தில் பிஜேபி ஆட்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய சாதனைகள் என்று சொல்லிக்கொள்வதற்கு பெரிய விஷயங்கள் எதுவும் நடக்கலை. ஆனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த 3.5 ஆண்டு காலத்தில் ஏராளமான வேலை வாய்ப்புகளை வந்து இளைஞர்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அரசில் இந்த மருத்துவர்கள் ஆகட்டும், இந்த மருத்துவர்கள் வந்து 1300 பேர்கிட்ட அந்த எம்ஆர்பி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கால்நடை மருத்துவர்கள் ஆகட்டும், அவர்களும் தேர்வு முறையில் 900 இதை வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி டிஎன்பிசி இதிலெல்லாம் இந்த வேலை வாய்ப்பெல்லாம் அப்படியே முடங்கியிருந்த இடத்துல டிஎன்பிசியில் பார்த்திங்கன்னா 3000 பேருக்கு வேலை வாய்ப்பு, குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு, அந்த மாதிரி பிஜி ஆசிரியர்கள் ஒரு 1200 பேர், இந்த மாதிரி தொடர்ச்சியான வேலை வாய்ப்புகள், அந்த மாதிரி மாவட்டம் தோறும் வந்து ஒரு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி எல்லாம் நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர் எதை வச்சு இப்போ எமர்ஜென்சி ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து அவருடைய கனவாக வேண்டுமானாலும் இருக்குமே தவிர ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்கும்போது இங்கே நீங்கள் கை நீட்டி சொல்லும் அளவுக்கு எந்த ஒரு குறைபாடுகளுமே வந்து இல்லாத ஒரு ஆட்சி தான் இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஆளுநருடைய பேச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பிரிவினைவாதத்தை தூண்டுவதாகவும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களை தான் அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். எமர்ஜென்சிலாம் வந்து யாருமே நான் நினச்சி கூட பார்க்காதது, அடுத்த தேர்தலுக்கு தான் எல்லாரும் தயாராகி கொண்டிருக்கிறார்களே தவிர இவர் இந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் தான் மக்களும் நினைக்கிறாங்க. இல்லை, அவர் மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்கிறாரு, அண்ணாமலையும் அதான் சொல்கிறாரு, ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குது, போராடவே அனுமதிக்க மாட்டுறாங்க, இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கல்ல. ஏன் தொடர்ந்து போராட்டங்கள் இவங்க பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா போராட்டங்களை கையில் எடுக்கிறாங்க, போதைன்னு சொல்லிட்டு அதுக்கான போராட்டங்கள் எடுக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து சாட்டையை வச்சு அடித்து போராட்டங்கள் நடத்துகிறாரு. தொடர்ந்து தேவைகள் இருந்தால் தானே போராட்டங்கள் இருக்க முடியும். பெரிய ஒரு விஷயம் நடக்குது, அதை எங்களால் பார்த்து சகிக்க முடியல அப்படின்னும் போது தான் போராட்டங்கள் நடக்கும். அப்படி எந்த போராட்டங்களும் கிடையாது. அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியாரே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன ட்விட்டரில் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு போயிடுறாரு. ஏன்னா தெரியும் எது வந்து முக்கியமானது, எது நம்ம எடுத்துகிட்டு போய் போராடும் போது மக்கள் மத்தியில் அது எடுபடும் என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியோட மறைமுகமான ஒரு தொடர்பை வைத்து கொண்டிருக்கும் அதிமுக அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக கூட இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ யார் அந்த சார் அப்படிங்கிற பேச்சோட தான் சட்டமன்றத்துக்கே வராங்க, நீதி கிடைக்கும் முறை இந்த போராட்டம் ஓயாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல எடப்பாடி. ஆமாம், இப்போ வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆளுநருடைய அவருடைய
அவருடைய பார்வையில் இயங்கக்கூடியது தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அதுக்குள்ளே வந்து இப்போ இடங்கள், காலியான இடங்களை கூட நிரப்பப்படாமல் அதை அப்படியே வச்சுட்டு தான் அவர் உட்கார்ந்துருக்காரு. இதுக்குள்ளே மாநில அரசு வந்து உள்ளே போக முடியாத சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு ஒரு குற்றவாளியை உடனே கைது செய்து அவர் மீது வந்து தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது முழுக்க முழுக்க நீதிமன்றத்தினுடைய பார்வையில் தான் அது நடந்துக்கிட்டு இருக்கு. முன்னாடி நடைபெற்ற ஆட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் பொள்ளாச்சி சம்பவங்கள் ஆகட்டும், அமைச்சர் மீதே மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு. மெயின் ரோடுன்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வரும்போது இப்போ அவங்க அதுக்கெல்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க? யாருமே இது வரைக்கும் கைது செய்யக்கூடப்படவில்லை. அது அப்படியே வந்து மறைக்கப்பட்டு தான் போச்சு. யார் குற்றவாளின்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி இருக்க சூழ்நிலை இன்னைக்கு ஒருத்தர் குற்றவாளி அப்படின்னும்போது அவங்க மேலே உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும் இதை. இப்போ வானதி ஸ்ரீனிவாசன் சொல்கிறாங்க, தேசிய கீதத்தை பாடுறதுல இவங்களுக்கு என்ன குறைச்சல், அதை பாடுனா என்ன ஆக போகுது, மரபை பற்றிலாம் திமுக பேசலாமா, சபாநாயகர் வந்து அவ்வளோ முறை மரபை மீறி செயல்படுறாரு, தேசிய கீதத்தை பாடுங்க, தேசிய கீதத்தை அவமதித்து ஒரு பிரிவினவாத மாநில அரசாக நீங்கள் காட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசு ஒரு பிரிவினவாத அரசாக தான் இருக்கா? நிச்சயமாக கிடையாது. பிரிவினைவாத அரசு அப்படிங்கிறது இப்போ அவங்கள மாதிரி சிறுபான்மையினருக்கு எதிராக நாங்கள் ஒரு பேச்சு பேசுவோம், பெரும்பான்மையினருக்காகவே நாங்கள் கட்சி நடத்துகிறோம், அவர்களை மகிழ்விப்பதற்காகவே கோயில் கட்டுவோம் அப்படின்ற எந்த அஜெண்டாவுமே இந்த ஆட்சி வந்து பண்ணலை. அப்படி இருக்கும்போது ஒரு பாடலை மட்டும் வைத்துக்கொண்டு அது பாடாமல் இல்லை, கண்டிப்பாக பாடப்படுது. ஆனால் இத்தனை ஆண்டுகள் எப்படி பாடப்படுதோ அதன்படி தான் அது பாடப்படுது. இதில் கொண்டு போய் புதுசாக ஒரு முரண் செய்வதற்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. இது வேண்டுமென்றே கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் வேண்டுமென்றே நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காகவும் பேசப்படுகின்ற வார்த்தைகள் தான் இது. யாரும் நீங்கள் இப்போ தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலில் இருப்பது நம்மளுடைய தேசிய கீதம் தான். அப்படி இருக்கும்போது அதை வந்து வேண்டாம் அப்படின்னு நினைப்பவர்கள் அதை எடுத்துகிட்டு வர முடியாது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தேவையில்லாத வாதங்கள். இன்று ஆளுநருக்கு எதிராக திமுகவின் போராட்டத்தை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சரி, பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி, திமுகவுக்கு மட்டும் எப்படி போராட்டத்துக்கு உடனடியாக அனுமதி கிடைக்குது, எங்களுக்கெல்லாம் கேட்டால் கிடைக்கவே மாட்டேங்குது, இவங்களுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியான்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு உண்மையாக போராட்டம் அப்படின்னா அது வந்து நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அந்த போராட்டத்தை தாண்டி எங்களுடைய பவரை நாங்கள் காமிக்கிறதுக்கான இது ஒரு அரசியலுக்கான ஒரு போராட்டமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான். திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு போராட்டத்துக்கு வாய்ப்பு கொடுக்கல, உங்களை கோர்ட்டே தான் உங்களை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணமாக ஆகிடும். ஒரு போராட்டம் என்பது ஒரு நீதி கேட்குறீங்களா, அப்படி தான் இந்த போராட்டம் இருக்குமே தவிர உங்களுடைய ஜாதியை சேர்ந்தவர்களையும் உங்கள் ஜாதி கட்சிகளையும் ஒன்றாக இணைச்சிக்கிட்டு எங்கள் பவரை காமிக்கிறோன்னு நீங்கள் நினச்சி ஒரு போராட்டத்தை எடுத்துகிட்டு போகிறது அது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு தான் அதை தடை செய்தார்கள். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டத்தை கூட கேஸ் போட்டிருக்காங்க. இப்படி ஒரு போராட்டத்துக்காக கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜனநாயக நாட்டில் வந்து எல்லாருக்குமே எல்லா உரிமைகளும் இருக்குது. ஆனால் எல்லா விஷயத்துக்காகவும் தேவையில்லாத விஷயத்துக்காகவும் தெருவில் இறங்கி மக்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தான் உயர்நீதிமன்றம் வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஏற்கனவே இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் வேந்தராக இருக்கிறார் ஆளுநர் சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாங்க. இப்போ ஆளுநருக்கு அந்த பல்கலைக்கழக வேந்தருக்கு கூடுதல் அதிகாரம் வந்து யூஜிசி அளித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதல்வர் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இது வந்து மாநில உரிமைகளுக்கும் கூட்டாட்சி தத்துவதற்கும் எதிராக இருக்குது. இதன் மூலமாக வந்து ஒரு கல்வியாளர் வந்து துணைவேந்தர் ஆக முடியாத சூழல் கூட உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கல்வியில் தேர்ந்தவர்கள் எத்தனையோ டாக்டரேட் பட்டம் வாங்கியவர்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல்களை கொடுக்க முடியும். அது போல் ஒரு ஆளை தான் நீங்கள் வந்து அந்த இடத்துல துணைவேந்தராக நம்ம நியமிக்க முடியும். அப்படி இல்லாமல் எங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் வந்து யாரை வேணாலும் நியமிப்போம் அப்படிங்கிறது இது வந்து கட்சி சார்ந்த அமைப்பு கிடையாது, இது வந்து கல்வி சார்ந்த அமைப்பு. அப்படிங்கும்போது இந்த தேவையில்லாத அதிகப்படியான அவர்களுக்கான அதிகப்படியான இந்த உரிமைகளை அவர்களுக்கு கொடுக்கறது வந்து தேவையில்லாத ஒன்று. இது உண்மையாகவே இந்த கூட்டாட்சிக்கும் அப்புறம் மாநில சுயாட்சிக்கும் இது வந்து அவங்க நேரடியாக தலையிடுற ஒரு விஷயம். இது வந்து நிச்சயமாக கண்டிக்கக்கூடியது தான். இதனால் வந்து மாணவர்களுக்கு பின்னடைவு தான் ஏற்படும். இன்னும் யார் வேணாலும் வந்து அந்த பெரிய பதவிகளில் உட்காரலாம். இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் ஹெட்மிஸ்டர்ஸு, பிரின்ஸிபல் இவங்களுக்கெல்லாம் எத்தனை விதமான தேர்வுகள் இருக்குது, எத்தனை கீழே இருந்து தான் அவங்க படிப்படியாக மேலே வந்து அந்த இடத்த அடைய முடியும். அப்போ தான்
அந்த மாணவர்களுக்கு என்ன நிறைகுறைகள் இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க அதை சரியாக செய்ய முடியும். இல்லாட்டி அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி மிகப்பெரிய இந்த இடத்துலலாம் புதர் மண்டி கிடந்து அங்கே ஒரு லைட்டு கூட கிடையாது, மாணவர்கள் வந்து போகிறதுக்கு. உள்ளே போய் பார்த்துருக்குறோம், அவ்வளோ பெரிய இடத்துக்குள்ள ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு டாய்லெட் வசதிகள் சரிபட கிடையாது. உள்ளே போய் நான் பார்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் வந்து யார் சரியாக செய்ய முடியும் அப்படின்னா, அந்த குழந்தைகளினுடைய தேவைகள் என்ன என்று சரியாக தெரிந்தவர்கள் தான் அதை செய்ய முடியும். அது இல்லாமல் அந்த துறையே சாராத, அதை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் நீங்கள் உட்கார வச்சா இதை விட மோசமான நிலைமைக்கு தான் அந்த பல்கலைக்கழகம் போகும். அதுக்கு தான் வந்து முதல்வர் அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அது மிகவும் சரியானது. நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.